ஹைதராபாத்ல கச்சிபௌலிங்கிற பகுதியில 400 ஏக்கர் பரப்பளவு உள்ள ஒரு பசுமை காட்டை மிக கொடூரமா அழிச்சுக்கிட்டு இருக்காங்க. சுமார் 15,000 கோடி ரூபாய் லாபத்திற்காக அந்த 400 ஏக்கர் பசுமை காட்டை ஒரு தனியார் நிறுவனத்திற்கு ஏலத்துக்கு விடுறாங்க. அங்க ஒரு ஐடி நிறுவனம் அமைப்பதற்காக தெலுங்கானா கவர்மெண்ட் அந்த பசுமை காட்டை அழிப்பதற்காக அந்த தனியார் நிறுவனம் ஜேசிபியை நேற்று கொண்டு நிறுத்தி வச்சு அந்த பணியை தொடங்குறாங்க. அந்த காட்டை அழிப்பதற்கான பணியை தொடங்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய பறவைகளுடைய கூக்குரலை கொஞ்சம் கேளுங்க. அந்த தெலுங்கானா மாநிலத்திலே மிகப்பெரிய பரப்பளவை கொண்ட பசுமை காடுனா இந்த ஒரு பகுதி தான். இப்ப அதையும் அழிப்பதற்காக அந்த அரசாங்கம் ஆயத்தமாயிருக்கு. சுற்றுப்புற சூழல் கெட்டு போகுங்கிறதுக்காக கல்லூரி மாணவர்கள் எல்லாம் போராட்டத்துல இறங்கியிருக்காங்க. மிக கொடூரமான முறையில அந்த மாணவர்களை காவலர்கள் தாக்குறாங்க. இந்த போராட்டத்துல ஈடுபடக்கூடிய மாணவர்கள் எல்லாம் கன்னிங் ஃபாக்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த மாநில முதலமைச்சரை குறிப்பிடுறார். நகரத்தை வளர்க்கறதுக்கு எவ்வளவு வழிகள் இருக்கும் பொழுது இந்த நாடு ஏன் இந்த ஐடி நிறுவனத்தையே கட்டிக்கிட்டு அழுகுதுங்கிறது எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு காட்டை அழிச்சுதான் நாட்டை வளர்க்கணுமா? இப்படி ஐடி நிறுவனங்கள் அமைக்கணும்னா அதுக்கு பல இடங்கள் இருக்கு. ஆனா குறிப்பா இந்த காடுகளை தான் எல்லாரும் குறிவைக்கிறாங்க. ஒரு தனிப்பட்ட அமைப்பின் லாபத்திற்காக மொத்த நாடு இங்கே சீரழியும். தன்னோட இருப்பிடமா அந்த காட்டை நம்பி வாழக்கூடிய அந்த பறவைகள் அழுகிறத கேட்கும்போது நமக்கு ரொம்பவே வேதனையா இருக்கு. இந்த உலகம் என்பது வெறும் மனிதர்கள் மட்டும் வாழ்வதற்காக இல்ல, எல்லா உயிரினங்களும் வாழ்வதற்காக கொடுக்கப்பட்டது. தெலுங்கானா அரசு எடுத்திருக்கக்கூடிய இந்த நடவடிக்கை பத்தின உங்களுடைய கருத்தை கண்டிப்பா காமெண்ட்ல பதிவு செய்யுங்க. நான் ஒவ்வொருத்தரோட காமெண்ட்டையும் படிப்பேன். மற்றும் இப்படி நடந்துட்டு இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு. அதனால கண்டிப்பா உங்க நண்பர்கள் இதை பகிர்ந்து தெரியப்படுத்துங்க.